Hi everyone, welcome to Indian Takeout Recipes. இன்னைக்கு நாம பேக்கரி ஸ்டைல்ல பிரெட் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. இது ரொம்ப ஈஸியா பண்ணிடலாம். வாங்க எப்படி பண்றதுன்னு பார்ப்போம். இப்போ நாம பிரெட் பண்ணுறதுக்கு 1 கப் வார்ம் மில்க் எடுத்துக்கோங்க. நல்லா வார்மாக இருக்கணும். அதுக்கப்புறம் ஒயிட் சுகர் இல்லை ப்ரௌன் சுகர் 1 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. ட்ரை ஈஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணி ஒரு 30 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க. அப்போ தான் ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகும். ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆனால் தான் பிரெட் நல்லா சாஃப்டாக தான் வரும், இல்லைனா பிரெட் வராது சரியா. இப்போது ஈஸ்ட் வந்து ஆக்டிவேட் ஆகிடுச்சு. இப்படி நல்லா ஆக்டிவேட் ஆகணும். அது தனியாக வச்சுக்கோங்க. இப்போ வந்து மைதா ஆட் பண்ணிக்கலாம். 3 கப்ஸ் மைதா ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதும் நல்லா அந்த ஈஸ்ட் வாட்டர் எடுத்து ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம பிரெட் சாஃப்டாக வரக்கு எந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணுறோமோ அந்தளவுக்கு சாஃப்டாக வரும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சப்பாத்தி மாவு பண்ணிடுற மாதிரி நல்லா சாஃப்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. அந்த ஸ்டிக்கினஸ் போகிற மட்டும் நல்லா பணிஞ்சுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ வந்து பட்டர் 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. பட்டர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அது ரொம்ப ஸ்டிக்கியாக தான் இருக்கும். நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ண அந்த ஸ்டிக்கினஸ்லாம் போய் ரொம்ப சாஃப்டாக வரும் ப்ரெட்டு. நல்லா சாஃப்டாக மாவு பணிஞ்சுக்கோங்க. தனியாக வச்சுக்கோங்க மாவை. இப்போ மாவு நல்லா டேபிளில் போட்டு நல்லா பிணைஞ்சு விட்டுக்கலாம். நம்ம எந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணுறோம் நீட் பண்ணுறோமோ அந்தளவுக்கு வந்து ரொம்ப சாஃப்டாக வரும் ப்ரெட்டு. நல்லா நீட் பண்ணிக்கோங்க. இப்படி நீட் பண்ணாதான் நல்லா ப்ரெட் வந்து சாஃப்டாக வரும். நல்லா நீட் பண்ணக்கப்புறம் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு பவுலில் ஆயில் போட்டு அதில் நீங்கள் வச்சுக்கோங்க. இப்போ டவ் ரெடி ஆயிடுச்சு. அதை நீங்கள் மேலே ஆயில் அப்ளை பண்ணி ஒரு 2 hours வந்து நீங்கள் அதை ரெஸ்ட்டு விட்டுருங்க. நல்லா துணி எடுத்து க்ளோஸ் பண்ணிவிட்டு நீங்கள் 2 hours வந்து அப்படியே வச்சுடுங்க. இப்போது 2 hours அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப அப்படியே ரைஸ் ஆகிருக்கும். ஸோ இதுதான் பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சி. ஸோ இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இப்போ நாம் பிரெட் லூஃப் பேன் எடுத்துக்கிப்போம். அதில் வந்து நீங்கள் ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் தனியாக எடுத்து வச்சுடுங்க. அதில் டஸ்ட் பண்ணிக்கோங்க. மைதா மாவு கொஞ்சம் போட்டு டஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நல்லா ஒட்டாமல் வரும். இப்போ நாம் க்ளீன் டேபிளில் மைதா மாவு கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நம்ம அந்த மாவு வந்து நல்லா தேய்ச்சி விட்டுக்கலாம். சப்பாத்தி கட்டை எடுத்து நல்லா ரோல் பண்ணிக்கோங்க. நல்லா ஈவனாக இருக்கிற மாதிரி எல்லா சைடும் ரோல் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் ரோல் பண்ண அது என்ன உள்ளே வந்து பபிள்ஸ் இருந்தால் கூட இதாகிடும். ஸோ நல்லா ரோல் பண்ணிக்கோங்க. நல்லா எல்லா சைட்ஸும் இது பண்ணிக்கோங்க. பேன் சைஸ்க்கு இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து நல்லா ரோல் பண்ணிக்கலாம்.
உள்ளே நல்லா ரோல் பண்ணி உள்ளே நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. அப்போ தான் அந்த பபிள்ஸ்லாம் வராமல் இருக்கும். நல்லா ரோல் பண்ணி கீழே அப்படியே நல்லா ப்ரெஸ் பண்ணியிருக்கோங்க. ப்ரெஸ் பண்ணி டக்கின்னு அப்படியே உள்ளே இது பண்ணிடுங்க. நல்லா உள்ளே தள்ளி விட்டுருங்க. இதுக்கப்புறம் நாம் அந்த பேனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பேனில் எடுத்து வச்சுடுங்க. நம்ம அப்ளை பண்ணி வச்சுருக்கோம் அந்த பேன் அதில் போட்டுருங்க. இப்போது நாம் கொஞ்சமாக ஆயில் மேலே போட்டுக்கலாம். அப்போ தான் வந்து வறண்டு போகாது, இல்லைன்னா ரொம்ப ட்ரை ஆகிடும். இப்போ வந்து 30 மினிட்ஸ் இது கவர் பண்ணி வச்சுக்கலாம். 30 மினிட்ஸ் ரெஸ்ட் விட்டுருங்க. 30 மினிட்ஸ் கவர் பண்ணி தனியாக வச்சுடுங்க. அதை இப்போ பாருங்கள், டவ் வந்து அப்படியே டபுள் சைஸ் ஆகிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ரைஸ் ஆகிருக்கு. ஸோ அப்போ வந்து மேலே வந்து கொஞ்சம் மில்க் ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம அவனில் வச்சுக்கலாம். 350 டிகிரி ஃபாரன்ஹீட் வந்து 40 to 45 மினிட்ஸ் நீங்கள் வைக்கணும். ப்ரீ ஹீட் அவன் பண்ணிவிட்டு நீங்கள் 40 to 45 மினிட்ஸ் பண்ணிங்கன்னா குக் ஆகிடும். இப்போ வந்து பட்டர் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணி நல்லா கூல் ஆகட்டும். கம்ப்ளீட்டாக கூல் ஆனதுக்கப்புறம் நீங்கள் அது அன்மோல்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள் நல்லா சாஃப்டாக இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் மேலே வந்து லைட்டாக பட்டரை அப்ளை பண்ணிக்கோங்க. பட்டர் இல்லைன்னா நீங்கள் ஆயில் கூட அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணிவிட்டு ஒரு கிளாத் எடுத்து நல்லா ரோல் பண்ணி ஒரு 2 hours வந்து அதை அப்படியே தனியாக வச்சுடுங்க. அப்போ தான் வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். ஸோ 2 ஹவர்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும் ப்ரெட்டு. இப்போ பாருங்கள் நல்லா சாஃப்டாக இருக்கும். நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஒரு 2-3 ஹவர்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் நல்லா கட் பண்ணுங்கள். அப்போ தான் உள்ளெல்லாம் நல்லா வெந்திருக்கும், நல்லா சாஃப்டாகவும் வரும். அப்போவே கட் பண்ணிங்கன்னா நல்லா இருக்காது. ஸோ நல்லா ஆற விட்டதுக்கப்புறம் நீங்கள் கட் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள் ரொம்ப சாஃப்டாக இருக்குது. அவ்வளோதாங்க, ப்ரெட் ரொம்ப ஈஸியாக பண்ணி முடிச்சிட்டோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.